2 3 வெல்கம் டு சித்துஸ் சமையல். நான் இப்போ வந்து இங்கே என்ன சமையல் இதாக இருந்தாலும் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், எஜுகேஷன் ரிலேட்டட். அதாவது கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது, கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு என்ன பர்பஸ்னால் எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு இது பண்ணுறதுக்கு நமக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து இது ஃப்ரீ தான். ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க, ஒரு ட்ராக்கிங், அது வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் வந்து இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும், 100% ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது வந்துலேருந்து ஒரு ட்ராக்கிங் ஐடி வந்து நமக்கு ஒரு ஸ்னிப்பெட் மூலமாக இருக்கும். அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கலாம். அந்த ஒரு யூடியூப் சேனலில் நமக்கு ஒரு அங்கே ஒரு அது மூலமாக பிராண்டிங் க்ரியேட் ஆகும். நமக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக இது கொடுக்குறது. இது வந்து எஸ்இஓ அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் இதுவும் ஒரு டாபிக் தான், முக்கியமான டாபிக் தான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். அதுக்கு என்ன பண்ணால் இந்த வெப்சைட் வந்து https analytics.google.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே நமக்கு இதை மாதிரி வந்துடும். அதில் வந்து நம்ம வந்து சைன்அப் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் நேம் கேட்கும். அக்கௌண்ட் நேம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களோட எந்த இது கொடுக்குறீங்களோ, நேம் சேனல் கொடுக்குறீங்களோ அந்த நேமே அக்கௌண்ட் நேமாக வச்சிங்க. வெப்சைட் நேமும் அதுவே வச்சிங்க. இந்த இது கொடுக்குறாங்க இல்லைங்களா, வெப்சைட் யூஆர்எல். அடுத்து வெப்சைட் யூஆர்எல் கேட்கும் போது உங்களோட யூடியூப் சேனலை காப்பி பண்ணிங்க. யூடியூப் சேனலை காப்பி பண்ணிக்கிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்துடும் செலக்ட் ஒன் இண்டஸ்ட்ரி. என்ன இண்டஸ்ட்ரி, நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து எதை பற்றி நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஆட்டோமேட்டிவ், பியூட்டி, ஃபிட்னஸ், எதை பற்றி எழுதிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடான டாப்பிக்கை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ட்ராவல், ஸ்போர்ட்ஸ், ஷாப்பிங், சயின்ஸ், ரெஃபரன்ஸ், ரியல் எஸ்டேட், பெட்ஸ், பீப்புள், சொசைட்டி அப்படின்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பீப்புள், சொசைட்டி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹோம் கார்டன், என்னோடது வந்து ஹோம் கார்டனுக்கும் சூஸ் ஆகும். ஃபுட் அண்ட் ட்ரிங்க், நான் ஹவு டு ஸ்டைல் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் பீப்புள் அண்டு சொசைட்டியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஜோன் வந்து எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து நான் இந்தியாவில் இருந்தேன்னா இந்தியா, அந்த மாதிரி யூஎஸில் இருந்தால் யூஎஸ், அந்த மாதிரி டைமிங் வந்து நீங்களும் அதே மாதிரி நான் இந்தியாவை சூஸ் பண்ணுறேன். இந்தியா அதுவே வந்து டைம் ஜோன், அதுவே இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் அதுவே க்ரியேட் இதாகிட்டு இப்போ வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எல்லாம் பெஞ்ச்மார்க், அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இது பண்ணிவிட்டு இங்கே வந்து யூ ஆர் யூஸிங் 0 out of 100 அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து கெட் ட்ராக்கிங் ஐடி அப்படிங்கும் போது வந்தது. ஓகே, இது மாதிரி வரும், விண்டோ வரும். இங்கே வந்து இங்கேயும் வந்து கூகுள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கண்ட்ரி வந்து என்னென்னா எங்கே இருக்கோமோ, எந்த ரெசிடென்ஸில் இருக்கோமோ, ரீஜன் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்குது இல்லைங்க, அதை எடுத்துருக்காங்க பாருங்கள். அதை தான் இந்த கண்ட்ரியை தான் சூஸ் பண்ணோம். இந்தியா சூஸ் பண்ணியாச்சு. இப்போது ஐ அக்செப்ட் டேட்டா ப்ராசஸிங். இந்த டேட்டா ப்ராசஸிங் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அந்த டேர்ம்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு இது ஒரு ட்ரிப்பு கோத்ரோ பண்ணிவிட்டு நல்லா படிச்சுட்டு நான் ஆல்ரெடி இதை பார்த்துட்டேன். அதனால் நான் அப்படி போகிறேன். ஐ ஆல்சோ அக்செப்ட் த டேட்டா ப்ராசஸிங் டேர்ம்ஸ் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறேன். இங்கேயே வந்து மெஷர்மெண்ட் கண்ட்ரோல் டேட்டா ப்ராசஸிங்னு ஒன்று இருக்கும். இதையும் நல்லா கோத்ரோ பண்ணிவிட்டு இதில் வந்து டிக் கொடுத்துக்கணும். ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் ஒன் டேட்டாவை அக்செப்ட் பண்ணால் போதுங்குது. இப்போது India, one more time, I accept. First accept measurement control, okay, accept. Just a minute. உள்ளதை எல்லாம் பார்த்துடுறோம். கண்டென்ட்டு yes, modifications,
இந்தியா சூஸ் பண்ணிக்கணும். ஒரு டைம் தானே சூஸ் பண்ணி இந்தியா சூஸ் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள். accept. ஓகே, நமக்கு ஒரு ட்ராக்கிங் ஐடி அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து என்னென்னா யூஆர்எல் மஸ்ட் கண்டெயின் த கொரி. இந்த யூஆர்எல்ல பிரச்சனை இருக்குது. இங்கே ரெட் கலர் அடிக்கிறது பாருங்கள். அந்த யூஆர்எல்லை நம்ம சரியாக போடணும், காப்பி பண்ணி போடலன்னு அர்த்தம். இப்போ சக்ஸஸ்னு வந்துச்சு. நான் வந்து யூஆர்எல் தப்பாக போட்டதுனால அது வரல மாட்டேன்ட்டு இப்போ சக்ஸஸ்னு வந்துச்சு. நமக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் ஐடி கிடைக்கும். ட்ராக்கிங் ஐடி கிடைக்கும். இங்கே இது இப்படி ட்ராக்கிங் ஐடினா இது இருக்குது பாருங்கள். இதில் இந்த யூஏங்கிற இடத்துல இங்கே வரும். இதான் இந்த யூஏங்கிற இடத்துல வர்றது தான் ட்ராக்கிங் ஐடி. இது இருக்குது பாருங்கள். The tracking ID for Google Analytics properly if you are using third-party web hosting provider like WordPress, GoDaddy, Wix, you will need to follow their instruction to set up the Google Analytics on your website. இந்த தேர்ட் பார்ட்டி வெப் ஹோஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, வேர்ட்ப்ரெஸ் அந்த வெப் ஹோஸ்டிங்கோட நேம் அதெல்லாம் விக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு வெப்சைட்டுக்கு. அதை மாதிரி உள்ளது தான் சொல்லணும்னு சொல்லி ஓகே காட் இட்னு கொடுக்குறேன். இப்போ ட்ராக்கிங் இன்ஃபோங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ் இது பாருங்கள். அந்த சித்து சமையலில் ப்ராப்பர்ட்டி செட்டிங், யூசர் மேனேஜ்மெண்ட், ட்ராக்கிங் இன்ஃபோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த யூசர் ஐடிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே ஐ அக்ரி இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஐடி பாலிசிக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. யூ மஸ்ட் அக்ரி. ஓகே, ஆன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப். இங்கே வந்து இது ஐடி குளோபல் ட்ராக்கிங் கோட் அப்படின்னு இருக்குது. யூனிவர்சல் அனாலிட்டிக் ட்ராக்கிங் ஒன்று இருக்குது. இதை வந்து செட் அஸ் யூசர் ஐடி சைன்டு யூசர் ஐடி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. கிரியேட் ஆகும்போது create view, reporting view name India டைம் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் வியூவிங் நேம் வந்து சித்து சமையல். கிரியேட் வியூ. இப்போ ட்ராக்கிங் இன்ஃபோ போங்க. ட்ராக்கிங் கோடு நமக்கு இதோ ஜென்ரேட் ஆகிட்டு பாருங்கள். இதுதான் காப்பி பண்ணி வச்சுக்கணும். இந்த இதில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் ட்ராக்கிங் ஐடி. இந்த ட்ராக்கிங் ஐடி தான் வந்து இந்த நோ டேட்டா ரிசீவ்ட் இன் பாஸ்ட் 48 hours இதெல்லாம் வந்து இந்த ட்ராக்கிங் ஐடி இது இங்கே இருக்கும் பாருங்கள். இதே ட்ராக்கிங் ஐடி இங்கே இருக்கு பாருங்கள். யூஏ ஐடின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை காப்பி பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கணும். இதுலேருந்து இந்த ட்ராக்கிங் ஐடி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு இதை எப்படி யூடியூப்பில் போடுறது அப்படின்னா மை சேனல் இங்கே இருக்குது பாருங்கள். என் சேனல் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து மை சேனலுக்கு போயிடுறேன். கஸ்டமைஸ் சேனலுக்கு போயிடுறேன். கஸ்டமைஸ் சேனல் கொடுத்துருங்க. இங்கே மை சேனல் கிரியேட்டர் ஸ்டுடியோ போயிடுங்க. அதில் சேனலுங்கிற ஒரு இடத்துல அனாலிட்டிக்ஸுங்கிற இடத்துல லோடிங் அனாலிட்டிக்ஸ் வருது இல்லைங்களா. இங்கே வாட்ச் டைம், யூடியூப் ப்ரீமியம், வாட்ச் டைம், சேனல் அட்வான்ஸ்டில் வரும் நிலை. அட்வான்ஸ்டில் இங்கே ஒரு அசோசியேட் வெப்சைட்ஸ் அது கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஐடி இருக்கு இல்லையா, இதில் வந்து காப்பி பண்ணிவிட்டு கிளிக் சேவ் மேக் சேஞ்சஸ் சேவ் கொடுத்துடணும். இதான் ஐடி. அந்த ஐடியை ட்ராக்கிங் ஐடியை சேவ் கொடுத்துடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து சேவ் ஆகிடுச்சு. ட்ராக்கிங் ஐடி வந்து சேவ் ஆகிடுச்சு.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் எல்லாம் போயிட்டு இதை காப்பி பண்ணி வச்சிங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நான் இது வந்து அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. இது இந்த ட்ராக்கிங் ஐடி உங்களோட டேட்டா வந்து 48 ஹவர்ஸில் தான் அந்த இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இதை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம். இந்த ஐடியா வந்து இந்த யூடியூப் சேனலில் கிரியேட்டர் ஸ்டுடியோ போயிடணும். கிரியேட்டர் ஸ்டுடியோவில் சேனல்ங்கிற மெனுக்குள்ளார அட்வான்ஸில் போயிட்டு, அட்வான்ஸில் இங்கே ரெட் கலர் அடிக்குது பாருங்கள், இந்த அட்வான்ஸில் போயிட்டு அங்கே ட்ராக்கிங் ஐடி அப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ட்ராக்கிங் ஐடிங்கிற இடத்துல அந்த யூஏ அந்த இதை காப்பி பண்ணி போட்டுட்டு சேவ் கொடுக்க வேண்டியதாங்க. சேவ் ஆகிடும். இது உங்களுக்கு சேவ் ஆனதுக்கப்புறம் இது பாருங்க, யுவர் சேஞ்சஸ் வேர் சேவ்டு அந்த மேலே வருது பாருங்கள் ப்ளூ கலராக. ஒரு சேஞ்சஸ் வேர் சேவ்டு அப்படின்னு வந்ததாக தான் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது இனிமேல் உங்களுக்கு ட்ராக்கிங் ஆகிடும். 48 ஹவர்ஸ்லேருந்து உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிட ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே அனுப்புங்க. உங்களோட இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூடியூப்பில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் தமிழ் டைமாக போகிறேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் தேடினதில் கிடைக்கல. எனிவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.